ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் பெப்பர் மிட்டாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ வாழைப்பூ, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், 8 பெரிய சைஸ் பூண்டு, 3 வரமிளகாய், ஒரு 5-6 பீஸ் இஞ்சி. பட்டாணி பருப்பை 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருங்க. 1/4 கிலோ பட்டாணி பருப்பு. ஃபர்ஸ்ட் இஞ்சி, வரமிளகாய், பூண்டு 3ஐயும் ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு வரமிளகாய் இந்த அளவுக்கு அரைஞ்சதும் இதுல தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம ஊற வச்ச பருப்பு ரெடி ஆயிருக்கும், அதை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதை இதுலேயே போட்டு கொரன்னு அரைச்சிக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு அரைஞ்சதும் இதுலேயே அந்த வாழைப்பூவையும் ஆட் பண்ணி ஒரு 2 சுற்று சுற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக அரைச்சா போதும். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது கூடவே கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வடை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம உடனே வடை போட்டுக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. நாங்கள் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயில் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு, வடை போட்டுக்கலாம். வடை நல்லா வெந்துட்டுருக்கு. வடை வெந்துருச்சு, நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து நம்ம சொல்லலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு, யம்மியா இருக்கு, நல்லா கிறிஸ்பியா இருக்கு. உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.